வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைவது உறுதிதான் என்ற தகவல் கருத்துக்கணிப்பின் மூலமாக வெளியாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதலில் கொளத்தூர் தொகுதியில் எந்த கட்சியெல்லாம் போட்டியிடுகிறது, வேட்பாளர்களது பெயர் என்ன என்பதை பார்த்துவிடலாம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பாக சந்தன கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வி.எஸ். பாபு அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்தவர் ஸ்டாலின் அவர்கள். சுமார் 1,05,522 வாக்குகளை பெற்று வெற்றியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறை எஸ்ஐஆர் படிவத்தின் மூலமாகவே சுமார் 35,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது. கடும் போட்டி நிலவுகிறது. காரணம், தொகுதியின் பக்கமே ஸ்டாலின் அவர்கள் வரவில்லை. அது மட்டுமல்ல, கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் பொழுதே கொளத்தூர் தொகுதியில் பல முறைகேடு செய்ததன் காரணமாகவும் பரிசு பொருட்களை கொடுத்ததன் காரணமாகவும் தான் வெற்றியடைந்தார் ஸ்டாலின் அவர்கள். இந்த முறை அதிகமான வாய்ப்புகள் அதிமுகவிற்கு இருக்கிறது. களத்தில் விஜய் அவர்களது வேட்பாளர் இருந்தாலும் கூட திமுகவின் வாக்குகளை விஜய் அவர்கள் பெறுவார். ஆனால் அதிமுகவின் வாக்குகளை விஜய் அவர்களால் பெற முடியாது. அதற்கு காரணம் போட்டிதான். இங்கு திமுக தோல்வியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாக்குகளை தாவேகா பெற்றுவிட்டாலே போதும். அதிமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் 1,05,000 வாக்குகளை 2021 பெற்றார். ஆனால் தற்பொழுது அதிமுக தான் இங்கு லீடிங்கில் இருப்பதாகவும் அதற்கு காரணம் திமுகவின் ஓட்டுக்கள் தாவேகாவிற்கு விழும், அதே சமயம் அதிகமான வாக்குகள் அதிமுகவை வைத்துக்கொள்ளும் என்ற தகவலின் காரணமாக இங்கு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற 4 நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு திமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களே தோல்வியடைந்தால் நிச்சயம் அது தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறும். களத்தில் தோல்வியை கொளத்தூர் தொகுதியில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் பெற்றுவிட்டாலே எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவால் பெற முடியாது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் மட்டும்தான் இருக்கும் என்பதை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பல மேடைகளில் பேசியிருப்பார். அதுதான் இந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ளது. பல நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளில் அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என்ற தகவல் வெளியாவது உண்மையா அல்லது எந்த கட்சி வெற்றியடையும் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.